பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராஸ் ஷியாம் சார் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுல கூட்டணிக்கு வாங்க, என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திடீர்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக என்பது காணாமல் போக செய்து விடுவார் என்று எடப்பாடி மீது விமர்சனம் செய்து கொண்டிருந்த டிடிவி தினகரன் திடீரென இந்த ஒரு மாற்றம் அப்படின்றது அவரா பேசியிருப்பாரா, இல்ல பாஜக தலைமையா அவருக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்திருக்குமா? இல்ல, அப்படியான ஒரு சந்தேகம் இருந்தது ஆரம்பத்துல. இது தொடர்பான டிவி விவாதங்களிலும் அத்தகைய ஒரு ஐயம் கிளப்பப்பட்டது, அரசியல் ஐயம். ஆனால் இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிற பேட்டியை பார்க்கும்போது திட்டவட்டமா அதிமுக கூட்டணி இல்லை என்று அவர் கூறுகிறார். அதிமுக புதிய தலைமுறை பேட்டி. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, விஜயுடன் கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி நிச்சயம், பாரதிய ஜனதா தலைமையிலே கூட்டணி, 2026 கூட்டணி ஆட்சி தான், கூட்டணியிலே எவ்வளவு நாள் இருப்பது, மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதானே நான் விரும்புவேன். எனவே அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது. இதுதான் அந்த மைய கருத்து. இது ஒட்டிய ஒரு தொலைபேசி பேட்டியிலும் இதை பற்றி நான் பேசினேன். ஜெயக்குமார் நேற்று சொல்றாரு, எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு, பாரதிய ஜனதா தவிர, அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம்னு. ஏன்னா அண்ணாமலை கூட 2-3 நாளைக்கு முன்னாடி கூட்டணி எல்லாம் தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும், இன்னும் ஒரு வருஷம் காலமும் சூழலும் தான் முடிவு பண்ணணும், காலமும் சூழலும் தான் முடிவு பண்ணணும்லாம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வேற மாதிரி பேசினாரு. பட் இன்றைக்கு இந்த பேட்டியில ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு, ரொம்ப தெளிவா ஆணித்தரமாவும் சொல்றாரு. அப்படின்னா தேசிய தலைமையிட்ட அவர் கேட்டிருக்கணும். ஏன்னா மாநில தலைவரா அவர் நீடிக்க போறாரு. அண்ணாமலை தான் அடுத்த மாநில தலைவர் அப்படிதான் டெல்லியிலிருந்து நண்பர்கள் கூறுகிறார்கள். அவரும் இப்போ கடந்த சில தினங்களாக ரொம்ப ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்காரு, ஆக்டிவா. பிற தலைவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருந்த பிற தலைவர்கள் தமிழிசை இவங்கெல்லாம் பின்னாடி பம்பிட்டாங்க ஆக்சுவலா. அப்போ அண்ணாமலை தான் மாநில தலைவர்னா அவரு வகுக்கிற வியூகம் அதுபடிதான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா போகுது. அதுக்கு தேசிய தலைமை பச்சை கொடி காட்டி விட்டது. ஏன்னா தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கல, அதை ஒட்டித்தான் மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பாரதிய ஜனதால. அப்போ 2026க்கான வியூகம் என்பது பாரதிய ஜனதா தலைமையில ஒரு கூட்டணி, ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்கு. அதுல அமமுக ஒரு அங்கம், பாமக ஒரு அங்கம். அமமுக தான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி. டிடிவி அவர்கள், டிடிவி கொஞ்சம் ஒரு பிராங்க் அரசியல்வாதி தான், எப்பவுமே வெளிப்படையா பேசக்கூடியவர். அப்படி அவரோட கருத்தா தான் அதை தெரிவிச்சிருப்பாருன்னு தான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா ஒரு 2 நாளைக்குள்ளேயே எல்லாத்தையும் மாத்துறாங்களே, நேரேட்டிவ் மாத்துறாங்களே. அது போக இன்றைய தேதிக்கு அம்பேத்கர் பிரச்சனை, அம்பேத்கரை அவமதித்து விட்டார் அமித்ஷாங்கிற பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து வரும்போது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிமுகவும் அம்பேத்கர் இஷ்யூல அமித்ஷாவை கண்டிக்குது. விஜய் அமித்ஷா பேரை சொல்லியே தவிர ஹோம் மினிஸ்டர் சொல்லி போஸ்ட சொல்லி கண்டிக்கிறாரு. கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவை தவிர எல்லா கட்சிகளும் ஒரு அணியில் நிற்குது. கிராமங்கள்ல கேஸ்ட் கிளாஷ் இருக்கும், அது நம்ம தொடர்ந்து எல்லா கிராமங்களையும் பார்த்துட்டு வர்றதுதான். அதாவது நிலமற்ற பட்டியலின மக்கள், நிலம் உடைத்த அதர் காஸ்ட், ஓபிசி, இவங்களாம் சண்டை இருந்துகிட்டு தாங்க இருக்கும், கலகாலமா இருக்கு. ஆனா இந்த அம்பேத்கர் மாதிரியான ஐகானிக் லீடர் அது சிக்கல். ஒரு அம்பேத்கர் சிலையை அவமதிக்கப்பட்டால் அது சிக்கல், பசுமந்தேவர் சிலை அவமதிக்கப்பட்டால் ஒரு சிக்கல். ஏன்னா ஐகானிக் லீடர்ஸ் அவங்க ஒப்பார்மிக்கார் இல்லாத தலைவர்களாக வாழ்ந்து மறைஞ்சாச்சு. அதுக்கு பிறகு அந்த சர்ச்சை தொடரக்கூடாது. ஆனால் அமித்ஷா அதை தொடர்ந்தார். தொடர்ந்தது மட்டும் இல்ல, மேற்கொண்டு பாஜக தான் வாய்ப்பு கொடுக்குது. இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்தில் அமளி, சற்று நேரத்துக்கு முன்பு பாரதிய ஜனதா எம்பிகளும் அமளியில கலந்துக்கிறாங்க, எதிர்கட்சி எம்பிகளோட அமளியில கலந்துக்கிறாங்க. அப்போ இந்த இஷ்யூவை ஒரு லாங்கா இழுத்துட்டு போறது யாருன்னா பாரதிய ஜனதா தான். நான் பேச்சுவாக்குல சொன்னதுதான், அதுல நான் அம்பேத்கரை அவமரியாதை செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை, அப்படி யாராவது நினைச்சா வருந்துகிறேன் அப்படி சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? எத்தனையோ தலைவர்கள் சொல்றதுனுங்க. ஒரு பேட்டி, பத்திரிகை பேட்டி, உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்களும் ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை விழுந்துரும், அப்புறம் உணர்வாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஒண்ணு நம்ம பேர்லயே பலி போடுவாங்க, பத்திரிகைகள் திரித்து விட்டாங்க தவறா பலி போடுவாங்க. இது அவங்களோட லைவ் டெலிகாஸ்ட், அப்படியும் பலி போட முடியாது. இப்ப அவங்க ஒரு ஏஐ சப்போர்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஏஐ மூலமா திரிச்சிட்டாங்கன்னா உள்துறை அமைச்சகம் ஏஐ மூலமா எப்படி திரிக்க முடியும்? அப்புறம் அதுக்கு ஒரு சைபர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, சைபர் பிரிவில் இருந்து. இதெல்லாம் சிக்கல மேலும் வளர்க்கும் இல்லையா? அத ஏற்கனவே இந்த பேச்சை இப்படிதான் ஏஐ மூலியமாக திரிச்சாங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிவ் விஷயத்தை எடுக்கிறாரு அமித்ஷா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி
ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகிற விஷயத்த பேசிட்டு அது பிரச்சனை ஆகும்போது இப்படி சொன்னா அதோட முற்றுப்புள்ளி வைத்திடலாம். ஆனா மேலும் மேலும் வளர்க்க விதமா தான் இது போயிட்டு இருக்குது. இப்ப இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக ஆர்ப்பாட்டம், விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம், இது ஒரு பெருசா ஒரு பெரிய அளவுக்கு அரசியல பிரச்சனையை பாஜகவுக்கு உண்டு பண்ணுமா? கண்டிப்பாங்க. இப்போ வாக்கரசியல் உங்களுக்கு தெரியாது இல்ல. வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ்மாங்க. அதாவது நேரேட்டிவ்னா அரசியல் உரையாடல். அப்போ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் நீண்ட நெடுங்காலமாக ஒரு அரசியல் உரையாடல் அப்படியே பின்னப்பட்டு வந்திருக்கும். இப்ப தமிழ்நாட்டில் அரசியல் உரையாடல், மாநில உணர்வு, மொழி உணர்வு, சமூக நீதி இப்படியான அரசியல் உரையாடல்கள் பெர்மனண்டா இருக்கும். இது ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போ வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸை வார் ஆஃப் ஐடியாலஜியா மாத்துறது என்பது ஆபத்து. என்ன காரணம்னா சித்தாந்தங்களை விட்டு கொடுக்க முடியாது. பார்ட்டி மூவ்மெண்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பார்ட்டி கட்சி, மூவ்மெண்ட் இயக்கம். இப்ப திக மூவ்மெண்ட், திமுக பார்ட்டி. பார்ட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும், கூட்டணி அமைக்கும். மூவ்மெண்ட் அப்படி செய்யாது, காம்ப்ரமைஸ் பண்ணாது. நீங்க ரெண்டுக்கும் இடைவெளி இல்லாதபடி ரெண்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டம். பாரதிய ஜனதா அதான் செஞ்சிருக்கு. ஒரு தலைவர் பேசுறாருங்க, ஒரு அவையில பேசுறாரு, 1 மணி நேரம் பேசுறாரு. அதுல வந்து ஒரு 1 நிமிடத்துக்கு குறைவான பேச்சு தான் சர்ச்சையாகுது. அவர் என்ன சொல்றாரு, நான் 1 மணி நேரம் பேசினேன், அதை நீங்க எடுத்துக்கிடல, 1 நிமிடம் பேசுனதை எதுக்கு சர்ச்சையாக்குறீங்க என்றால், அந்த 1 மணி நேர பேச்சுக்கு முத்தாய்ப்பு அந்த 1 நிமிடம் ஆயிருது இல்லையா? அந்த 1 நிமிடம் தான் எடுத்துக்குவாங்க. அப்ப அவர் என்ன மிக எளிதாக சொல்லலாம் அப்படின்னா, இது யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தா நான் வருந்துறேன், எனக்கு அப்படியான நோக்கம் இல்ல. அம்பேத்கர் பேரை இத்தனை முறை சொன்னதுக்கு நீங்க கடவுள் பேரை சொல்லியிருக்கலாமே நான் கேட்டேன் அப்படின்னு லைட்டர் வெயின்ல கடந்து போகணும். அப்படிதான் கடந்து போவாங்க எல்லாரும். அப்போ பாரதிய ஜனதாவோட உள்நோக்கமே அம்பேத்கர் அவமரியாதை செய்யறது தானே ஆயிருது இல்லையா? எப்ப நம்ம வந்து ஒரு பேச்சுல இருந்து பின்வாங்கலையோ அப்ப நம்ம பேச்சுல நம்ம உறுதியா இருக்கிறோம். உறுதியா இருக்கிறோம்னா அம்பேத்கர் அவமரியாதை செய்தது அப்படித்தானே ஆகும். அப்ப இது வந்து தமிழ்நாடை விட கூட பாரதிய ஜனதாக்கு எங்க லாஸ் வரும்? பீகார்ல வரும், உத்தரப்பிரதேசத்துல வரும், வட இந்திய மாநிலங்கள்ல 20-25% பல மாநிலங்கள்ல தலித் மக்கள் இருக்காங்க, ஓட்டு வங்கி இருக்கு. அதுல நிறைய வந்து பிஜேபியும் எடுத்திருக்கு தலித் ஓட்டு வங்கியை. மகாராஷ்டிரால தலித் ஓட்டு வங்கியை பிஜேபி எடுக்காம வந்து இவ்வளவு பெரிய வெற்றி பெற முடியாது. மகாராஷ்டிரா தேர்தல் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் தலைமைக்கே கேள்வி இருந்துச்சு இந்தியா கூட்டணியில. காங்கிரஸ் சரியில்லை, மம்தா பானர்ஜியை தலைவராக்குங்க, எப்படி எத்தனை குரல் நம்ம பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. அப்போ எதிர்கட்சிகளை ஒன்றாக்குவதுதான் இந்த பேச்சோட சாதனை ஆயிடுச்சு. இந்தியா கூட்டணிக்கு தலைமை வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினது இந்த அம்பேத்கர் இஷ்யூல அது மறைஞ்சு போச்சு அப்படின்றதுதான். சுத்தமா அடி வாங்கிருச்சு. இப்போ அண்ணாமலை இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாருங்க, தமிழ்நாட்டு அரசியல் 5 முனை போட்டி. 5 முனை போட்டி தான். எந்த தேர்தல் 5 முனை போட்டி இல்லைன்னு சொல்லுங்க? 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆனது 5 முனை போட்டி. 4 முனை பெரிய கட்சிகள், திமுக, அதிமுக, காங்கிரஸ், ஜனதா. 1996 ஜெயலலிதா அம்மா தோத்து போன அந்த வருடம் 5 முனை போட்டி தான். திமுக, தமாக ஒரு கூட்டணி, காங்கிரஸ் தனி கூட்டணி, வாழப்பாடி ராமமூர்த்தி, டாக்டர் ராமதாஸ் ஒரு கூட்டணி, வைகோ, சிபிஎம் சுர்ஜித் வந்து ஒரு கூட்டணி. 5 முனை போட்டி தான். ஏன்னா 5 முனை போட்டி வரும். இப்போ 2016 தேர்தல் ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? 2016 தேர்தல் 5 முனை போட்டி இல்லையா? இப்ப நடந்து முடிஞ்ச 2021 சட்டமன்ற தேர்தலில் பல முனை போட்டி இல்லையா? ஆனா முதல் 2 அணிக்குள்ள இடம் பிடிக்கிறது தானே இதுல பாயிண்ட். அப்ப முதல் 2 அணிக்குள்ள பாரதிய ஜனதா இடம் பிடிக்கணும்னா தமிழ்நாட்டோட அந்த வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ்குள்ள இருக்கணும்ல, தமிழ்நாட்டு அரசியல் உரையாடல்களுக்குள்ள இருக்கணும்ல. அப்ப அம்பேத்கர் மேட்டர்ல அண்ணாமலை வந்து அமித்ஷா சொன்னது தப்பே இல்லைன்றாரு. ஏன் சொல்றாரு? அவர் அடுத்த மாநில தலைவர் ஆகணும்னு சொல்றாரு. ஆனா எதை இழப்பாரு? இங்க இருக்கிற ஓட்டு வங்கியை இழப்பாரு. அப்ப முதல் 2 இடத்துக்குள்ள அவர் எப்படி வர முடியும்? இல்ல அண்ணாமலை பேச்சிலையும் இந்த ஒரு அம்பேத்கர் இஷ்யூவை டைலூட் பண்ணிடுறதுக்காக இந்த 5 முனை போட்டி, அப்புறம் கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த விஷயத்தையும் முன் வச்சா அதை மறந்துட்டு தமிழகத்தில் இருக்க அரசியல் கட்சிகள் இதை பேசுவாங்க, விவாதமாக்குவாங்க அப்படின்றனால அப்படி பேசியிருப்பாரா? அப்படி பேசியிருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதை வந்து வேற யாராவது ஒரு பெரிய தலைவர், நீண்ட நெடுங்கால அரசியல் அனுபவம் உள்ளவர் பேசியிருந்தா அது வேற விஷயம். அண்ணாமலை அவர்கள் இப்பதான் வந்து ஒரு 3-4 வருஷம் ஆகுது. சும்மா அதிரடியா அரசியல் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதிரடி அரசியல் பண்றதுக்கு அவருக்கு பெரிய அளவுக்கு பைனான்சியல் சப்போர்ட் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனை தலைவர்கள் நம்ம பாரதிய ஜனதா பார்த்துருக்கிறோம். இலகணேசனோட வந்து பெரிய அளவுக்கு தலைவரா என்ன அண்ணாமலை? சரி, இலகணேசன் வந்து
அவரு கலைஞர் பிறந்த நாளுக்கும் போவாரு. அவருக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. 2009 பிஜேபிக்கு வெப் கேம்பெயின் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது மாநில தலைவர் இல கணேசன் அவர்களுக்கு மாரடைப்பு சர்ஜரி, ரொம்ப அவசர சர்ஜரி. அதுல வந்து அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாரு. முதலமைச்சர் கலைஞர், துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போய் அவர் பார்த்தாரு வீட்டுல போய். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அப்படியான ஒரு இணக்கம் தான் இருந்துச்சு 2009ல. தமிழிசை அவர்கள் இருந்தபோது கூட இந்த அளவுக்கு பெரிய ஒரு மாறுபாடான நிலைப்பாடு, அதாவது சித்தாந்தத்துல மாறுபடுவாங்க. ஐடியாலஜி அது ஓகேங்க, அது வலதுசாரி சித்தாந்தம். அவங்க சித்தாந்தத்தை அவங்க முன் வைக்கிறாங்க, மக்கள் விரும்பினா ஓட்டு போட போறாங்க. ஆனா ரெகுலரான பாலிடிக்ஸ்ல வந்து முரண்பாடுகள் மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கோ இல்லைன்னா வந்து விழுமியங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கோ இருக்கக்கூடாது. அப்ப அண்ணாமலை என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா, இப்படி அதிரடியா பண்றது மூலமா பாரதிய ஜனதாவை அல்லது பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியை வந்து ஆட்சி கொண்டு வந்துடலாம். தனியா ஆட்சி கொண்டு வர முடியாட்டாலும் கூட்டணி ஆட்சின்றார். அன்புமணி அவர்கள் அதான் சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி. டிடிவி அவர்கள் கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாடு தயார்படுத்தணும்ல அரசியல் உரையாடல்கள் மூலமா. அப்படி தயார்படுத்துற அளவுக்கு அண்ணாமலைக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. சில வருடங்களாக அவர் வந்து அதிரடி மூலமா பாப்புலரா இருக்காருங்க, அவ்வளவுதான். இப்போ ஆதவ அர்ஜுன் என்னங்க பண்றாரு? அதிரடி மூலமா பாப்புலரா இருக்காரு. எல்லா ஊடகங்களும் செய்தி போட்டுட்டு தானே இருந்துச்சு. பெரிய ஆங்கில பத்திரிகையிலே வந்து முதல் பக்க செய்தியா இருந்தார் ஆதவ அர்ஜுன். எவ்வளவு நாளைக்கு அதை அவரால் சஸ்டெயின் பண்ண முடியும்? அதிரடியா சொல்றது தாங்க. எத்தனையோ பேர் திடீர்னு கைதாவாங்க, அதிரடியா வரும், அவங்க ஃபோர் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பாக்குறது தானே. ஒருவேளை டிடிவி சொல்லக்கூடிய அந்த அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் மாதிரி ஒருவேளை நடந்தால், இப்ப அதிமுக, பாஜக, டிடிவி, பாமக, வேறு தேமுதிக உள்ளிட்ட வேற ஏதாவது கட்சிகள் இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அப்படின்னா திமுகவுக்கு அது கொஞ்சம் நெருக்கடியா இருக்குமா அப்படி ஒருவேளை அமைந்தால்? அது முதல்ல அப்படிதாங்க தோணுச்சு நீங்க சொல்ற மாதிரி. இப்ப இந்த இஷ்யூ எல்லாம் வந்த பிறகு அப்படி தோணல. என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, நீங்க வார் ஆஃப் நேரேட்டிவோ வார் ஆஃப் ஐடியாலஜியா மாத்திட்டீங்க. அரசியல் உரையாடல் போற அரசியல் சித்தாந்த போரா மாத்தியாச்சு. அப்ப திமுக மேல நமக்கு கோபமோ வெறுப்போ இல்ல வந்து பல்வேறு மனஸ்தாபங்களோ இருந்தாலும் ஐடியாலஜிக்குள்ள வந்து போகும்போது திமுக தான் ஓட்டு போடுவாங்க, திமுக கூட்டணிக்கு. அதனாலதான் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா புடிச்சுக்கிறாங்க. சரி, ஒரு ஆட்சி பேர்ல 4 வருஷம் கழிச்சு அதிருப்தி இருக்குமா இருக்காதா? இருக்கும். எந்த ஆட்சியா இருந்தானாங்க இருக்கத்தான் செய்யும். இருக்கு சார். இருக்கத்தான் செய்யும். பல்வேறு குறைபாடுகள் இருக்கும். கீழ்மட்டத்துல இருக்கவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிருப்பாங்க. ஊருக்குள்ள வந்து மாடி வீடு கட்டி இருப்பாங்க திமுக காரங்க. பாரியா வந்த உடனே மாடி வீடு கட்ட இப்படிதான் பேசுவாங்க. அவங்க கடன் வாங்கி கட்டினானா இல்லையாங்கிறது பேச்சு கிடையாது. அப்ப அதிருப்தி இருக்கும். அதிருப்தியை வந்து சேனலைஸ் பண்ணி மடைமாற்ற வேண்டிய பணி வந்து எதிர்கட்சிகளுக்குடையது. ஆனா இங்க அப்படி பண்ணாம மடையை திறந்து விட்டு அந்த பக்கத்தை தான் வெள்ளத்தை அனுப்புறாங்க. திமுக மடைக்கு நிறைய தண்ணியை திறந்து விட்டு அந்த பயிரை செழிப்புற ஓங்க செய்யறாங்க பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக. அதை வந்து திமுக சீசன்ட் பார்ட்டி 1949 இருந்து கட்சி இருக்கு, அவங்க டக்குன்னு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பேண்ட் வேகன்ல இருக்க மத்த கட்சிகள் பாருங்க, இப்போ அந்த கட்சிகள் கூட கருத்து வேற்றுமை இருந்தது. ஒரு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி கூட விசிக திமுக கூட்டணி நீடிக்குமா நீடிக்காது இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக, காங்கிரஸ், விசிக அவங்க அணியில இருக்க யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் ஒரே இதுல நின்று போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்ப தொண்டர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு வந்துடும். கடைசி நேரத்தில் தலைவர்கள் கை குலுக்கிட்டா மட்டும் கூட்டணி வராதுங்க. இப்படியே ஓட்டிட்டு போய் கடைசியில் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி கை குலுக்கி அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணினா தோத்து போயிடும். ஏன்னா அப்படி கை குலுக்கல் நடந்து எத்தனை கூட்டணி தோத்துதுன்னு நமக்கு தெரியும். கடைசி நேர கை குலுக்கல்கள் பிரயோஜனப்படாது. குறைஞ்சபட்சம் ஒரு தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாவது ஏதாவது ஒரு வகையிலான ஒருங்கிணைப்பு தேவை. திருமணங்கள்ல, போராட்டங்கள்ல, களங்கள்ல எல்லாம் தொண்டர்கள் ஒன்னோட ஒண்ணு இருந்தா தான் கீழே கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்ப்பாங்க. தலைவர்கள் மட்டும் வந்து மைக் பிடிச்சி பேசிட்டு போனா ஓட்டு விழுந்துருமா? கீழே எப்படி ஓட்டை நீங்க கேன்வாஸ் பண்ண போறீங்க? எப்படி மகாராஷ்டிரால பிஜேபி வெற்றி பெற்றது? பெரிய அளவுக்கான களப்பணி. அதை நீங்க குறைச்சு மதிப்பிட முடியாதுல்ல. ஆனா அந்த வெற்றியை ருசிக்க வேண்டியவர்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு சர்ச்சையில சிக்கிறாங்க தொடர்ந்து. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் 2/3 தான் இல்லையா? அதான் எல்லாத்துக்கும் தெரியும்ல. நீங்க 2018 வந்து மோடி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னு சொன்னாரு.
2018 அதாவது சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் நாட்டுக்கு நல்லது. இதே பாயிண்ட் தான். தேர்தல் செலவினங்கள் கூட 52ல இருந்து 67 வரைக்கும் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தானே இருந்தோம். அவர் ஒரு 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 அவரோட சித்தாந்தத்தை முன்வைத்தாரு. 2019ல மாபெரும் வெற்றி பிஜேபிக்கு. 2/3 மெஜாரிட்டி. அப்பவுமே கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? உங்களை யாரு தடுத்தா? ஆர்டிகல் 370 ரத்து பண்ண காலகட்டத்திலே இதை கொண்டு வந்திருக்கலாமே. ஒன் நேஷன் ஒன் போல். இப்போ 2/3 இல்லைன்னு நல்லா தெரியுது. நான் கூட என்ன நினைச்சேன்னா வேற ரூட் வச்சிருப்பாங்க. ஃபைனான்ஸ் பில் எல்லாம் கொண்டு வந்து சமயத்துக்கு கான்ட்ரவர்ஷியலா செஞ்சிருவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. அப்ப இது வந்து தேர்தல் செலவு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அப்புறம் ஏராளமான இவிஎம் வாங்க வேண்டியது வரும், ஏராளமான விவிபேட் வாங்க வேண்டியது வரும். அப்படி ஃபைனான்ஸ் பில் ரூட்ல இதை கொண்டு வந்துருவாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. 370 ரத்து மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்கட் ரூட் எடுப்பாங்கன்னு. கடைசியில பார்த்தா பழைய ரூட் தான். அதாவது 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுகிற கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஒரு காலத்துல இது நிறைவேறாது. இப்ப என்ன ஆகுது? மசோதா அறிமுக ஸ்டேஜ்ல ஓட்டெடுப்பு எடுக்கும்போது நேரேட்டிவ் எப்படி செட் ஆகுது? உங்களுக்கு இவ்வளவு ஓட்டு தான் விழுந்திருக்கு, 2/3 எங்க இருக்கு, ராஜ்யசபால எங்க 2/3 இருக்கு, அப்ப ஏன் இதை நீங்க கொண்டு வரீங்க, பிரச்சனைகள் இருந்து திசை திருப்ப முயற்சி செய்றீங்க, இப்படியான குற்றச்சாட்டு பிஜேபியை நோக்கி நீளுது. அப்போ எந்த வகையில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி? அமித்ஷா பெரிய விற்பனர், மோடி அவர்கள் பெரிய விற்பனர், அப்படிதானே பிக்சர் இருக்கு. அப்ப மெஜாரிட்டியே இல்லாம மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி எப்படி ஒரு இவ்வளவு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும்? ஃபார் ரீச்சிங். அதாவது இப்போ ஏற்படுத்தினா இப்படியான ஒரு சீர்திருத்தம் ஏற்படுத்தினா இந்திய அரசியல் போக்கே மாறும். சரி, இப்பவுமே நீங்க பண்ணாலுங்க அது 2034 தான் சாத்தியம். என்ன காரணம்னா பில்லுல என்ன இருக்குன்னா அப்பாயிண்டட் டேட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பிரசிடென்ட் வந்து ஒரு லோக்சபா தொடங்கும் போது அடுத்த லோக்சபா எப்ப தொடங்குதுங்கிறதுக்கான ஒரு டேட் கொடுப்பாரு. அது முதல் கூட்டத்தொடருக்கு முன்பு. அதுக்கு பிறகு அந்த கூட்டத்தொடர் அந்த குறிப்பிட்ட அப்பாயிண்டட் டேட் வரைக்கும் நடக்கும். அப்புறம் அப்பாயிண்டட் டேட்ல அடுத்த தேர்தல். இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பிள்ளையார் சுழி. இது கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்து பல கூட்டத்தொடர் நடந்தாச்சு. இப்ப அப்பாயிண்டட் டேட் கிடையாது. அப்ப அடுத்த கூட்டத்தொடர் தான் நீங்க அப்பாயிண்டட் டேட் கொடுக்க முடியும். 2034 தானே நீங்க கொண்டு வரவே முடியும். சட்ட சிக்கல் இருக்கா இதுல? அப்ப இவ்வளத்தையும் இது தெரியாம இருக்காது இல்லைங்க இது. நம்ம வந்து அடிப்படையா சில சட்டங்களை படித்து புரிந்து கொண்டு நம்ம சொல்றோம், இந்த கருத்துக்களை பத்திரிகையாளர்களா சொல்றோம். இது எப்படி வந்து மேல தெரியாம இருக்கும்? தெரியும். அப்ப தெரிஞ்சு ஏன் செய்றீங்க? நீங்க திசை திருப்புறீங்க. இப்ப அம்பேத்கரை பத்தி இப்படி பேசினா பிரச்சனை வரும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியாம பேசிட்டா கூட வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். ஆனாலும் மேற்கொண்டு பிரச்சனையை வளர்க்குறீங்க. ஏன்? ஏன்னா நாடு பல சிக்கல்களை நோக்கி போகுது. பொருளாதார சவால்கள்ங்க. பங்கு மார்க்கெட்லாம் சரிஞ்சு தொங்குது. பெரிய அளவுக்கு விலைவாசி விஷம் போல ஏறுது. நிதியமைச்சர் சொல்ற பரிந்துரைய ரிசர்வ் வங்கி ஏற்றுக்க மறுக்குது. எங்கேயா நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிதியமைச்சர் சொல்ற பரிந்துரைய ரிசர்வ் வங்கி ஏற்றுக்க மறுக்குது. சிம்பிளா எப்படி வந்து பணம் வருதுன்னா ரிசர்வ் பேங்க் ஒரு வட்டி ஒரு விகிதம் பிக்ஸ் பண்ணுது. அந்த விகிதப்படி பேங்க் சாதாரண பேங்குகள் வந்து அந்த விகிதத்துக்கு கட்டுப்பட்டவை. அந்த விகிதம் உயர்வா இருக்கு. அதை குறைச்சா சாதாரண பேங்குகளுக்கு வந்து நிறைய பணம் இருக்கும் கையில. அந்த பணத்தை வச்சு அவங்க சிறு தொழில்களுக்கு பெருதொழில்களுக்கு கடன் கொடுக்கலாம். மொத்தத்துல பணப்புழக்கம் அதிகமாகும். அதாவது சாதாரண மனிதர்கள் கையில பணம் வந்து சேரும். அவங்க செலவு பண்ணுவாங்க. செலவு பண்றது மூலமா வளர்ச்சி வரும். இதுதாங்க அடிப்படை. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ஆனா ரிசர்வ் பேங்க் அதை மாற்றவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வேற காரணங்களை வைக்கிறாங்க. இது மாற்றவே முடியாதுங்க. இன்ஃபிளேஷனை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். நாங்க வந்து இந்த ரேட்டை மாத்துறது மூலமாக விலைவாசி உயர்வை நாங்க தடுக்க முடியாது. நிதியமைச்சர் சொல்றாங்க விலைவாசி உயர்வை நீங்க தடுக்கணும், ரேட்டை நீங்க மாத்தணும்னு சொல்றாங்க. நிதியமைச்சர் பரிந்துரையை ஏற்பதற்கு பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் மறுத்தார். அவர் ஓய்வு பெற்று விட்டார். புதிய ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்திருக்காரு. அவரும் மறுக்கிறார். அப்போ எதை நோக்கி நாடு போகுது? மிகப்பெரிய பொருளாதார சவால்களை நோக்கி போகுது. பெரிய அளவுக்கான கிராமப்புற வறுமை இப்பவுமே இருக்குங்க. கிராமப்புறங்கள் பூரா வறுமை, வேலை இல்லை. அது வட இந்தியாவில் இன்னும் அதிகம். தமிழ்நாட்டோட மிக மிக அதிகம். அப்ப வட இந்தியாவில இருந்து புலம்பெயர்ந்து கோடிக்கணக்கான பேர் வந்து பல மாநிலங்களுக்கு படையெடுக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல மாநிலங்கள்ல அன்ரெஸ்ட் வரும். ஏன்னா எங்க வேலையெல்லாம் நீங்க பறிக்கிறீங்க அப்படிதானே வரும். இப்ப இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய மத்திய அரசாங்கம் அப்படி தடுத்து நிறுத்தாமல் தேவையற்ற வெட்டி பேச்சுகள்ல வந்து ஈடுபடுது. இப்ப அம்பேத்கர் இஷ்யூ வெட்டி பேச்சு அப்படின்னு ஒரு பக்கம் தள்ளினாலும் பாஜகவுக்கு மிகப்பெரிய இப்ப நீங்க சொல்ற மாதிரி நாடு முழுவதுமே அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கக்கூடிய ஒரு அதாவது அதாவது தவறுதலா பேசியிருந்தாலும் மிக எளிதா இதை சமாளிச்சிருக்கலாம். இல்ல இப்ப அமித்ஷாவுக்கு ஒரு எப்படி இந்த நெருக்கடியை போக்குவாங்க? ஒரு வழி எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கையான அமித்ஷா ரிசைன் பண்ணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ள
பாஜக போகுமா? இல்ல இந்த பிரச்சனையை வேறு எப்படி அவங்க கொண்டு போவாங்க சார்? அமித்ஷா ரிசைன் பண்ண மாட்டாருங்க. இல்ல மோடி அவரை டிஸ்மிஸ் பண்ணவும் மாட்டாரு. கடைசியில அமித்ஷா வந்து ஒரு மேம்போக்கான வருத்தம் தெரிவிப்பாருன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் இது வந்து போக போக அவங்களுக்கு தான் நஷ்டம். உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல ரொம்ப இப்பவுமே அபாயமணி ஒலிக்குது. நீங்க பீகார் பத்திரிகைகளை எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து அந்த அபாய சங்கு இருக்கு. ஈவன் சிராக் பஸ்வானே வந்து அமித்ஷா பேச்சுக்கு ஆதரவு தெரிவிச்சவர் இப்ப கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு. என்னன்னா அவரோட ஓட்டு வங்கியே பாதிக்கும். அரசியல்வாதிக்கு கடைசியா இருக்கிற கணக்கு ஓட்டு வங்கி கணக்கு தான். அதை பாதிக்கிற எந்த விஷயத்திலையும் அவங்க வரவே மாட்டாங்க. தவறுதலாக நடந்தா கூட அதை திருத்தத்தான் முயற்சி பண்ணுவாங்க, கடந்து போகத்தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதை நோக்கித்தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா இப்ப நான் சமீபத்துல பார்த்ததே இல்லை, நேரடியா ஒரு பிரச்சனைக்கு மோடி அவர்களே கருத்து சொல்றது, நேரடியா ஒரு பிரச்சனையில அமித்ஷாவே வந்து இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்து அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏஐ மூலமாக திருத்தி விட்டார்கள்னு அதை திசை திருப்ப முயற்சிக்கிறது, இதெல்லாம் இப்பதான் நான் பாக்குறேன். எனவே இது வந்து அப்படித்தான் போகுது. பார்லிமெண்ட் முடிய போகுது. அதோட இனிமேல் வந்து அந்த அவை போராட்டம், அவை மதில் சுவர் மீது ஏறி போராட்டம் இதெல்லாம் நடக்க போறது இல்ல. ஆனா இது வந்து இந்த சிக்கல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டுல கூட இந்த சிக்கலோட எல்லைங்கிறது ஒரு லிமிட்டட் தான். ஆனா வட இந்தியால மிக அதிகமா இருக்கும். இப்ப கர்நாடகா முதலமைச்சர் சொல்லும்போது அம்பேத்கர் இல்லைன்னு சொன்னா மோடி வந்து ரயில்வே இதுல டீ தான் வித்துட்டு இருக்கணும் அப்படின்னு மாதிரி கருத்தை அந்த அளவுக்கு ஒரு வலுவா சொல்லக்கூடிய அளவுக்கு அது போயிருக்கு. ரொம்ப மிக வலுவான கருத்து. ஆனா ஒரு வகையில உண்மைங்க. இப்போ நான் என்னோட சின்ன வயசுல நினைச்சு பாக்குறேன். பல தெருக்கள்ல போக முடியாதுங்க. பட்டியலின மக்கள்னு இல்ல, நம்ம கூட போக முடியாது. தோல்ல வந்து துண்டு போட்டுட்டோ இல்ல அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டோ மேல் துண்டு போட்டுட்டோ எல்லாம் போக முடியாது. அந்த தெருக்கள்ல போகும்போது துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. உண்மைதானே அது? 60கள்ல அப்படித்தானே இருந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட குடியரசான பிறகு 10 வருஷம் கழிச்சு கூட நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா எனக்கு ஸ்கூல் டேஸ் நான் 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டக்குன்னு அந்த தெருக்குள்ளுக்குள்ள நம்மளே போக முடியாதுங்க. சின்ன பையனே போக முடியாது. ஆனா துண்டை வந்து தோல்ல போட்டுட்டு திமுக தலைவர்கள் எங்க ஊர்ல கூட்டம் பேசும்போது துண்டே குறியீடு ஆயிடுச்சு. துண்டா போட்டுட்டு பேசுறாருயா இவ்வளவு தூரம் சவால் விட்டு. இது என்ன கட்சி? இதுதாங்க புதிய கட்சி, சுயமரியாதை கட்சி. ஓஹோ, சுயமரியாதைன்னா இதுதானா? அப்படிதானே ஆச்சு. அதைத்தான் நான் வந்து வார் ஆஃப் நேரேட்டிவ், வார் ஆஃப் ஐடியாலஜிங்கிற அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி சொன்னது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. அதுபோல திமுக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு. அதெல்லாம் நம்ம மறுப்பதற்கே இல்ல. காங்கிரஸ் வந்து பல வகைகள்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு. ஆனா அது வந்து பிஜேபியோட செய்கையை நியாயப்படுத்தாது இல்லையா? அந்த இடத்துல வந்து இப்போ அமித்ஷா அவர்கள் இப்போதாவது இந்த நிலைமையை உணர்ந்து ஏதாவது ஒரு வகையில வந்து வருத்தம் தெரிவித்தோ அல்லது வந்து இந்த நெருப்பை நீர்த்து போகக்கூடிய முயற்சியில ஈடுபடுறதுதான் அவங்களோட வட இந்திய அரசியலுக்கு நல்லது. நன்றிங்க சார். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம்.